தமிழ் பேசும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் எப்படி சீரிஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இது நான் சென்ட்ரு பாக்ஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட ஸ்பீக்கர் டெர்மினல், அதாவது பின்னாடி ஜாயின் பண்ணணும், அதிலேருந்து 2 வயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இருக்குது. இதில் ப்ளஸ்ஸு, அது மைனஸு. இப்போ ப்ளஸ்ஸு வயர்லேருந்து இந்த வருங்க, அது மைனஸு. இது ப்ளஸ்ஸு வயர்லேருந்து சிவப்பு வயர்லேருந்து நேராக கொண்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரோட இப்போ பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி அதை செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ அந்த டெர்மினல்லேருந்து வர்ற சிவப்பு வயர் இருக்குல்ல, அதை நம்ம இப்போ கட் பண்ணணும். அதை கட் பண்ணிட்டு அந்த டெர்மினல்லேருந்து வர்ற ஃபஸ்ட்டு வயரை அப்படியே ஸ்பீக்கரோட ப்ளஸில் கொடுத்துடணும். ஒரு ஸ்பீக்கரோட அந்த கட் பண்ண சிவப்பு வயரோட ஸ்பீக்கரோட மைனஸ் வயரில் பற்ற வச்சு அப்படியே கொண்டு வந்து இன்னொரு ஸ்பீக்கரோட ப்ளஸ் லைனில் கொடுக்கணும். அதாவது இந்த காட்டுறேன் பாருங்க, ஒரு நிமிஷம். இந்த ப்ளஸ் லைனில் கொடுக்கணும். அதாவது அந்த ஸ்பீக்கரோட மைனஸில் ப்ளஸில் கொடுக்குறோம். எப்போ இன்னொன்று அந்த ஸ்பீக்கர் டெர்மினல்லேருந்து கருப்பு வயர் ஒன்று மைனஸ் வருதில்ல, அதை கட் பண்ணாமல் நேராக கொண்டு வந்து இன்னொரு ஸ்பீக்கரோட மைனஸ் லைனில் கொடுத்துடணும். அவ்வளோதான், கொடுத்து முடிச்சு. இப்போ சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ டியூட்டர் லைன் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த டியூட்டரில் நான் ஒரு 15 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸு 5 வாட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கேன். பிறகு 1 MFT நான் போலாரிட்டி கண்டென்சர் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ அந்த 15 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸில் இருந்து ஒரு சேப் ஒயரை எடுத்து நேராக ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரோட டெர்மினலில் ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் கொண்டு வந்து அந்த டெர்மினலில் ஜாயின் பண்ணோம்ல சேப் ஒயரை, அங்கே கொடுத்துட்றேன். நான் அந்த ஒயரை காட்டுற மாதிரி இதுதான் அந்த டியூட்டர்லேருந்து வர லைனு. சேப் ஒயரை கொடுத்துறேன். அதேமாதிரி இந்த டியூட்டரோட மைனஸ் லைன்லேருந்து ஒரு கருப்பு ஒயரை கொண்டு வந்து இன்னொரு ஸ்பீக்கரோட மைனஸு இந்த கடைசியாக கொடுத்தேன்ல அதில் கொடுத்துட்றேன் நான். இப்போ அவ்வளோதான், சீரிஸ் முடிஞ்சிச்சு. இப்போ 2 ஸ்பீக்கர் 4 ஓம்ஸ்னால் 4 8 ஓம்ஸாக சீரிஸ் ஆயிடுச்சு. ஆனால் டியூட்ரு பேரலில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு டியூட்ரு போட்டனால பேரலில் கொடுத்துருக்கேன். அது பேரலில் தான் கொடுக்கணும். இப்போ இந்த இதை நான் சென்டர் ஸ்பீக்கரு இப்படி தான் இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்பீக்கரை நம்ம ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக அவன் கொடுத்துருக்கோமான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம காட்டுறேன். இப்போ இந்த ஸ்பீக்கர் பாக்ஸோட டெர்மினல்லேருந்து 2 ப்ளஸ் வயரை, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு 2 வயர் இருக்குது பாருங்கள். இப்போ இதை மைனஸு கருப்பு கோடு போட்டது, இது ப்ளஸ்ஸு. அந்த வயரை கொண்டு வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி வச்சுட்டு இதில் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ப்ளஸ்ஸில் சேப் வயரையும் மைனஸில் கருப்பு வயரையும் கொடுத்தோம்னா இந்த ஸ்பீக்கரோட பேப்பரும் மேலே வரணும், இந்த ஸ்பீக்கரோட பேப்பரும் மேலே வரணும். அப்போனா தான் ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம மாற்றி இதாக கொடுத்தோம்னா ஒரு பேப்பர் மேலே இன்னொரு பேப்பர் உள்ளேயும் போச்சுன்னா அப்போ ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம், சவுண்டே இருக்காது. அப்படி கொடுக்கக்கூடாது. அப்போ மாற்றி 2 பேப்பரும் மேலே வர்ற மாதிரி நம்ம லைன் கொடுக்கணும். இதுதான் நம்ம ஒரிஜினாலிட்டி. ப்ளஸ்ஸு மைனஸு கம்பெனி ஸ்பீக்கர் எல்லாத்துலேயும் இப்படி தான் கொடுப்பாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ அதான் இப்போ சீரிஸ் பண்ணுறது இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நான் அந்த டியூட்ரு நான் உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அந்த டியூட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேப் ஒயர் நான் சொன்னேன்ல, அந்த ஸ்பீக்கரில் ஜாயின் பண்ணது அந்த வயர் தான். இதை கொண்டு ஒரு 15 ஓம்ஸ் 5 வாட் ரெசிஸ்டன்ஸில் கொடுத்து அதுலேருந்து ஒரு 1 MFT கண்டென்சர் ஒன்று போட்டிருக்கேன். அதை கொண்டு டியூட்டரோட ப்ளஸில் கொடுத்துட்டேன். இன்னொன்று அந்த டியூட்டரோட மைனஸ்லேருந்து ஒரு கருப்பு ஒயர் பாருங்க, அந்த கருப்பு ஒயரை கொண்டு நான் ஒரு ஸ்பீக்கரில் ஒரு கருப்பு ஒயர் ஜாயின் பண்ணல கடைசியாக, அதில் கொடுத்துட்றேன். வீடியோ திருப்பி பார்த்துக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ சீரிஸ் வேலை முடிஞ்சு. இப்போ தான் சென்டர் பாக்ஸு நான் ஃபிட்டிங் பண்ணி இப்படி இருக்கும். இது அருமையாக இருக்கும். இப்படி தான் பண்ணணும் சீரிஸு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.